பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த மாலை வேளையில் மீண்டும் அவங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை இரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்துடைய போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே சித்ததாயிருக்கும். இன்றைக்கி பாருங்கள், சபைகளிலே இந்த காரியம் காணப்படுகிறது. வெறும் விசுவாசம் மட்டும் போதாதுங்க. நல்லா ஜெபம் பண்ணுவோம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம், வருகிறவர்களுக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நல்லா சொல்லி ஜெபமெல்லாம் பண்ணுவோம். அவர்கள் வந்திருப்பதோ பசியோடு வந்திருப்பார்கள், அல்லது அவர்களுக்கு உடுத்திக் கொள்வதற்கு போதுமான வஸ்திரம் இல்லாது இருக்கும். அவர்கள் வந்திருக்கும் போது, அப்படி ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு வந்திருக்கும் போது நம்ம பல உபதேசமெல்லாம் பண்ணுவோம். அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து பல உபதேசமெல்லாம் நம்ம சொல்லி அவர்களுக்காக பயங்கரமாக நல்லா ஜெபமெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோടെ போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்போது நம்ம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணால் பத்தாது, அவர்களுக்கு போதனை பண்ணால் பத்தாது, அவர்களுக்கு நாம் அவர்கள் சரீரத்துக்கு வேண்டியவைகளை போஜனமும் வஸ்திரமும் கொடுக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சொன்னார், போஜனம் இல்லாதவனுக்கு போஜனம் கொடு, பசியாக இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடு, போட்டுக்கிறதுக்கு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு. இதைத்தான் சொன்னார். உன்னை பெரிய காரியங்களை லட்சக்கணக்கில் அவர்களை கொடுக்க சொல்லி ஆண்டவர் எங்கேயும் சொல்லவில்லை. ஒரு மனிதனுக்கு தேவையானது அடிப்படை என்ன? முதலாவது அவனுக்கு பசிக்கு போஜனம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பசியாக இருக்கும்போது அவனுக்கு பல போதனையெல்லாம் பண்ணுறோம். இல்லை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, பசியாக இருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுங்க. இது தாங்க கிறிஸ்தவ உபதேசம், ராஜரிக பிரமாணம், இது தாங்க. ஆகவே பசியாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் போஜனம் கொடுங்க, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுங்க. உன் அருகாமையில், உன் தெருவில், உன் கிராமத்தில், உன் பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் இப்படியாக அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை நீங்கள் சந்திக்கிற பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இதுதான் உண்மையான கிறிஸ்து பிறந்ததற்கான ஒரு காரியமாக எண்ணப்படுகிறது. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த சிறியரில் ஒருவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவது பெருசு இல்லைங்க, நீங்கள் கொண்டாடுங்க. ஆனால் இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில், உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில் இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நீங்கள் போஜனம் கொடுங்க, வஸ்திரம் கொடுங்க. அதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதை உங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குத்தான் அதை செய்தீர்கள் என்று நீங்கள் வரும் நாட்களிலே அறிந்து கொள்வீர்கள். ஆகவே இந்த காரியங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.